வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மோசமான முன் உதாரணங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதுமே ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. இப்பொழுது மீண்டும் தன்னுடைய சுயரூபத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் காட்டிவிட்டது. உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நீதிமன்றத்தை நாடி உள்ளாட்சி தேர்தலுக்கு தடை வாங்கியிருக்கிறார்கள். இவர்கள் எந்த நோக்கத்திற்காக நீதிமன்றத்தை நாடினார்கள்? பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். பெண்களுக்கென்று எந்த மாநிலத்திலுமே இல்லாத அளவுக்கு 50% இடஒதுக்கீட்டை செய்தது தமிழக முதல்வர். அது கூட அந்த சட்டம் முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டு அது ஆளுநரின் ஒப்புதலுக்காக சென்றிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த பழங்குடியினரின் இடஒதுக்கீட்டை அதிமுக செய்யாமல் இருக்குமா? தாங்கள் நீதிமன்றத்திற்கு ஒரு நியாயத்தை நிலைநாட்டச் சென்றதை போல் காட்டிக்கொள்வார்களே தவிர உள்ளுக்குள் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க பயப்படுகிறது, நடுங்குகிறது. அதனால்தான் இந்த இரட்டை வேடம் போடுகிறது. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார்? ஆளுங்கட்சியும் தேர்தல் ஆணையமும் கைகோர்த்து கொண்டு தேர்தலில் தில்லுமுள்ளு செய்ய பார்க்கிறது என்றெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார்கள். நீங்கள் 2006 போட்ட ஆட்டங்களை எல்லாம் மக்கள் மறந்து விட்டார்களா? நீங்கள் மாநகராட்சி தேர்தலை எப்படியெல்லாம் நடத்தினீர்கள் என்பதை மக்கள் மறந்து விட்டார்களா? ஒரு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நாடோடி மாதிரி தமிழகமெங்கும் நடைபயணம் போய் நமக்கு நாமே என்று சொல்லி மக்களை சந்தித்தீர்கள். அந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்து 90 நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடக்கப் போகிறது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தெரியாதா? அல்லது அந்த கட்சி தான் தன் கூட்டணி கட்சிகளுடன் பேசவில்லையா? தன் கட்சியில் யார் யாருக்கு இடம் ஒதுக்கீடு என்று அவர்கள் பேசவில்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாநில தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்தவுடன் எங்களுக்கு நேரமில்லை, வாய்ப்பு கொடுக்கவில்லை என்கிறார்களே, உண்மையான காரணம் என்ன? சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்று கனவு கண்டார்கள். அந்த கனவை தமிழக மக்கள் சிதைத்து சின்னாபின்னமாக்கினார்கள். ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி ஆண்டு கொண்டிருக்கும்போது உள்ளாட்சிகளிலும் அந்த கட்சிக்கே நாம் வாக்களித்தால் பணிகள் வேகமாக நடக்கும் என்று நினைக்கிற மனோபாவம் மக்களுக்கு இருக்கும். அதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெருவாரியான வெற்றியை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றுவிடும் என்கிற பயம். அதை வெளியில் சொல்ல முடியாமல் இப்போது நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். திமுகவின் இந்த இரட்டை வேடத்தை குறித்து தான் நாம் பேசப்போகிறோம். நம்முடன் பேசுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இலக்கிய அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள். வணக்கம்மா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தாம்பரம் நாராயணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பசும்பொன் கழகத்தின் நிறுவனர் எசக்கிமுத்து அவர்கள். வணக்கம். இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக இவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்களே, இதன் நோக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு சங்கத்தினுடைய தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே மக்கள் மத்தியிலே ஒரு வேடம், கட்சிக்காரர்கள் மத்தியிலே ஒரு வேடம், இரட்டை வேடம் எங்கு பார்த்தாலும் போட்டே பழக்கப்பட்டவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள். இது ஒன்றும் அவர்களுக்கு புதிது அல்ல. சட்டமன்றத்திலே பேசுகிற போது உள்ளாட்சி தேர்தலை எப்போது நடத்துவீர்கள் என்று கேட்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் சட்டசபை கூட்டம் முடிந்ததற்கு பிறகு நடத்தப்படும் என்று அரசு தரப்பிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசு பதிலளிக்கிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கு தேதியை அறிவித்து விட்டால் இது எங்களுக்கு நாட்கள் போதாது என்று ஒரு தவறான ஒரு கருத்தை மக்களுக்கு இவர்கள் சொல்லி அதன் மூலம் இவர்களுடைய வேஷத்தை வெளிப்படுத்துவதற்கு இது போன்ற வேடம் போடுவது என்பது திமுகவுக்கு தொடர்ந்து நடப்பது ஒன்று. இப்போது மக்களை சந்திப்பதற்கே எப்பொழுதுமே திமுகவை சார்ந்தவர்களுக்கு பயம். குறுக்கு சால் ஓட்டியே பழக்கப்பட்டவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள். மக்களை நேருக்கு நேர் சந்தித்து பழக்கமில்லாதவர்கள். அதற்குத்தான் நமக்கு நாமே என்று நீங்கள் சொல்லுகிற போதே குறிப்பிட்டீர்கள். நமக்கு நாமே என்று தேர்தல் வருவதற்கு முன்னாலேயே தமிழ்நாடு பூராவும் நடைபயணம் என்கிற போர்வையிலே போய் ஒரு ஏமாற்று வேலையெல்லாம் பார்த்தார்கள். இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குத்தான் தமிழ்நாட்டில் அமோக வெற்றி கிடைக்கும் என்பது
இது மக்களால் பேசப்படக்கூடிய தீர்ப்பு. இது ஏற்கனவே திமுகவுக்கு தெரிந்த காரணத்தால், திமுகவுக்கு படுதோல்வி கிடைத்துவிடும் என்று தெரிந்த காரணத்தினால் இப்படிப்பட்ட குறுக்கு வழியை தேடி போய் இதிலே ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது, இதிலே பழங்குடியினருக்கு ஒதுக்கீடு செய்யப்படவில்லை, இது ஜனநாயக படுகொலை, இது தேர்தல் தேதி அறிவித்துவிட்டு வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறார்கள், இதெல்லாம் ஒரு சாக்குப்போக்கு சொல்லுவதற்கு சொல்லப்படுகிற காரணங்கள். இது மக்கள் பிரதிநிதிகளை எந்த அரசியல் கட்சிகளுமே வேட்பாளர்களை தேர்வு செய்வது என்பது, தொடர்ந்து முன்கூட்டியே ஏற்பாடு செய்வது என்பது நடைபெறுகின்ற நடைமுறைதான். இது ஒன்று புதிது அல்ல. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே, நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்பொழுதுமே எந்த காரியத்தை செய்தாலும் அதை முன்கூட்டியே செய்து பழக்கப்பட்டவர். சட்டசபை தேர்தல் என்றால் முன்கூட்டியே வேட்பாளர் பட்டியல் வரும். அதே போல புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிரச்சார பயணத்தை முன்கூட்டியே தொடங்கி விடுவார்கள். பாராளுமன்ற தேர்தல் என்றாலும் அப்படித்தான். இப்போது உள்ளாட்சி தேர்தலுக்கும் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை நிறுத்த வேண்டும், மக்களை சந்திப்பதற்கு பயந்து இதை நிறுத்த வேண்டும் என்பதற்குத்தான் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்களே தவிர, மக்களை சந்திக்க பயப்படுகிறவர்கள் நீதிமன்றத்திற்கு போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அது எப்போது தேர்தல் வந்தாலும் சரி, எந்த நேரத்தில் வந்தாலும் சரி, மக்கள் தான் ஓட்டு போட போகிறார்கள். நிறுத்திவிட்டால் திரும்ப தேர்தல் வரப்போகாதா? இப்பொழுது டிசம்பர் மாத இறுதிக்குள் என்று சொல்லி இருக்கிறார்கள். டிசம்பர் தொடங்கியவுடனே என்ன சொல்ல போகிறார்கள்? டிசம்பருக்குள் ஏன் நடத்தவில்லை? அது பத்திரிகைகளுக்கு பேட்டி ஒரு விதம், திமுக தலைவர் கருணாநிதி எழுதுகிற விதம் ஒன்று, ஆனால் நடைமுறையில் அவர்கள் செய்கிற விதம் ஒன்று. இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்னவென்றால், மக்களை சந்திப்பதற்கு அவர்களுக்கு பயம். மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது இன்றைக்கு மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது அபரிதமான நம்பிக்கை. இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சி தலைவர் மீதும் இந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்ததாக நான் அறியவில்லை. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது அந்த அளவுக்கு பற்று வைத்திருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, தேர்தல் களத்திலே மக்களை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த நேரத்திலும் சரி, மக்கள் பணியை பற்றியே சிந்திப்பதில் மாண்புமிகு அம்மா அவர்கள் கவனத்தோடு இருக்கிறார்கள். இப்போது கூட பாருங்கள், மருத்துவமனையிலே அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். காவிரி பிரச்சனைகளை சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி காண வேண்டும் என்பதில் முனைப்போடு செயல்பட்டவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இதெல்லாம் மக்களால் பேசப்படுகிறது. மருத்துவமனையில் இருந்தால் கூட மக்களை பற்றி சிந்திக்கிறார் அம்மா, இதைத்தான் பேசுகிறார்கள். எப்போது வருவார் அம்மா, எப்போது வருவார் அம்மா, இதையே கேட்கிறார்கள் மக்கள். இதெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி என்பது தீர்ப்பளிக்கப்படக்கூடிய நேரத்திலே இது போன்ற குறுக்கு சால் ஓட்டி நீதிமன்றத்திற்கு போய் தடை பெற்று வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? பயம். மக்களை சந்திக்க பயம். மக்களை சந்திப்பதற்கு அஞ்சுகிறார்கள். எப்பொழுதுமே குறுக்கு வழியிலே போய் இருப்பவர்கள். நீங்கள் பேசுகிற போது கூட சொன்னீர்கள், 96 நீங்கள் செய்யாத வேலைகளா என்று குறிப்பிட்டீர்கள். இதுவரை நம்முடைய தமிழ்நாட்டு வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றிலேயே 100 வட்டங்களுக்கு மறு தேர்தல் நடத்திய வரலாறு திமுக வரலாறு தான். நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்ததற்கு பிறகும் கூட, அவ்வளவு கடுமையான எச்சரிப்புக்கு பிறகும் கூட 100 வட்டங்களுக்கு, இதுவரை தேர்தல் என்று சொன்னால் ஒரு வட்டம் இல்லை என்றால் 2 வட்டம் ஏதாவது தகராறு நடக்கும், ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் மறு தேதி அறிவிப்பார்கள், அங்கே தேர்தல் அமைதியாக நடைபெறும். இதுதான் நடைமுறை. ஆனால் 100 வட்டங்களுக்கு சென்னை மாநகராட்சியிலே திரும்ப திரும்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நடைபெற்ற முறை யார் ஆட்சி காலத்திலே? திமுக ஆட்சி காலத்திலே. இப்பொழுது அதையெல்லாம் செய்யலாம் என்று கணக்கு போட்டிருப்பார்கள். அது நடக்காது. அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார், சட்டம் ஒழுங்கு சரியாக காப்பாற்றப்பட்டுவிடும், நம்முடைய கதையெல்லாம் எடுபடாது என்கிற ஒரே காரணத்திற்குத்தான், மக்களை சந்திக்க பயந்துதான் இது போன்ற குறுக்கு சால் ஓட்டி இவர்கள் தடை பெற்று வந்து, எங்களுக்கு தேர்தலை நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. அப்புறம் என்ன இது? தேர்தலை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை சொல்லுகிறவர் திமுகவினுடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் சொல்கிறார். இந்த கோர்ட்டு தடை உத்தரவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற போது அவர் சொல்கிறார், தேர்தலை நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. வேற என்ன எண்ணம் உங்களுக்கு? தேர்தல் நிறுத்தப்பட வேண்டும், மக்களை இவர்கள் சந்திக்க கூடாது, மக்களிடத்தில் ஓட்டு கேட்டு போக முடியாது, இவர்களை பற்றி மக்களுக்கு தெரியும். ஆகவேதான் இவர்கள் மாநகராட்சியில் இருந்த காலத்திலே பண்ண நடைமுறைகள் எல்லாம் என்னென்ன கதை என்பது இந்த சென்னை மாநகரத்து மஸ்டர் ரோல் ஊழல் வழக்கிலே இருந்து இவர்களை பற்றி பேசப்படாத விஷயங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல் சர்க்காரியாவில் ஆரம்பிக்கவில்லை. அது முதலில் ஆரம்பிக்கப்பட்டதே சென்னை மாநகராட்சியில் தான். மஸ்டர் ரோலுக்கு முன்பே ஒரு கான்ட்ராக்ட் ஊழல் நடந்தது. சுதந்திரம் அடைந்து
தமிழக வரலாற்றில் ஒரு ஊழல் என்று பேசப்பட்டால் அது சென்னை மாநகராட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த ஊழல்தான். அதில் அண்ணாவுக்கே வருத்தம் இருந்த அளவுக்கு செய்தார்கள். உள்ளாட்சி தேர்தலை அஞ்சி நடுங்கி இரட்டை வேடம் போடுகிறது திமுக. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? உள்ளாட்சி தேர்தல்களுடைய கால வரையறை அக்டோபர் மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதில் குறிப்பாக திமுக தலைவருக்கும் திமுகவிற்கும் அது நிச்சயமாக கண்டிப்பாக தெரிந்திருக்கும். எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. எல்லா கட்சிகளும் தேர்தலுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற காலம். சரியான காலகட்டத்திலே, அதாவது 21 நாட்களுக்கு முன்னால் தேர்தலுக்கான அறிவிக்கை முறைப்படி தேர்தல் ஆணையத்தாலே வெளியிடப்படுகிறது. இதிலே அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைவதற்கு என்ன இருக்கிறது என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். மக்களும் கேட்கிறார்கள். ஒரு ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி உள்ளாட்சி தேர்தல் என்று ஏதோ திடீரென்று அறிவித்து விடவில்லை, எதிர்பாராத விதமாகவும் வந்துவிடவில்லை. உண்மையிலே என்னவென்று சொன்னால், இந்த தேர்தல் தள்ளிப்போகும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அடிப்படை ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அம்மா அவர்கள் உரிய நேரத்திலே அந்த தேர்தல் நடைபெற வேண்டும் என்று விரும்பினார்கள். கடந்த தேர்தலிலே எப்படி மக்கள் கடந்த 5 ஆண்டு ஆட்சிகளை பார்த்து அம்மாவிற்கு அமோக ஆதரவு தந்தார்களோ, அதை போல மக்கள் நம்முடனே இருப்பார்கள் என்று நம்பினார்கள். அது மட்டுமல்ல, தேர்தல் நடைமுறைகள் ஒரு காலம் தள்ளி போகக்கூடாது. தான் உடல் நலம் குன்றியிருந்தாலும் பரவாயில்லை, நாட்டு மக்களுக்கு உரிய முறையிலே ஜனநாயக முறையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதன் மூலமாக உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், மக்களுடைய நலன்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்று உறுதியாக நம்பினார்கள். அதன் அடிப்படையிலே தேர்தலை அறிவித்தார்கள். தேர்தல் கமிஷன் சரியான இடைவெளி கால அவகாசத்தில் 21 நாட்களுக்கு முன்னாலே அறிவித்தது. எது ஒன்றும் திடீரென்று அறிவித்து விடவில்லை. இவர்களுக்கு அது திடீரென்று இருந்தது. கடந்த தேர்தலிலே தயாராக இருந்தவர்கள், கடந்த தேர்தலிலே தமிழ்நாடு முழுவதும் சென்று வந்தவர்கள், இந்த தேர்தலிலே இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த நமக்கு நாமே நடத்திய ஸ்டாலின் தமிழ்நாட்டிலேயே இல்லை. இதுதான் அவர்களுடைய நிலை. அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் ஒரு புறம் சராசரியாக எல்லா இயக்கங்கள் நடத்துவதை போல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், ஆட்களுக்கு தேர்வு செய்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் உள்ளூர் அவர்கள் நினைத்தார்கள் இந்த தேர்தல் நிச்சயமாக தள்ளி போகும் என்று. எனவே தான் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அவர்களுக்கு அது திடீரென்று அறிவித்ததை போல அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுவிட்டது. இதற்கு அடிப்படை காரணம், இந்த தேர்தலில் நாம் நின்றால் தோற்று விடுவோம் என்று அஞ்சுகிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவர்களிடத்திலே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலே எல்லோரும் சொல்வதை போல திராவிட முன்னேற்ற கழகம் அது கருணாநிதி திமுக, ஸ்டாலின் திமுக என்று கூறுபட்டு கிடக்கிறது. அதுவும் கடந்த தேர்தலுக்கு பின்னாலே அது வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு ஆகிவிட்டது. அவர்களுடைய கூட்டணியிலே கூட பாருங்கள், இந்த முறை கூட்டணியிலே வாசனை அவர்கள் வலியக்க அழைக்கிறார்கள். வலியக்க அழைத்து அவர்கள் வீடு தேடி சென்றவர்களிடத்திலே பேசுகிறார்கள். வெளியே வந்த வாசன் சொல்லுகிறார், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைப்போம் என்று சொல்லுகிறார். பத்திரிகையாளர் மத்தியிலே ஒரு கட்சியினுடைய தலைவர், நான் ஸ்டாலினுடன் பேசிவிட்டேன், கூட்டணி அமைப்போம் என்று சொல்லுகிறார். இது கேள்விப்பட்டவுடன் கருணாநிதி திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் உடனடியாக திருநாவுக்கரசை மறுநாள் வரவழைக்கிறார். மறுநாள் வரவழைத்து அவருடன் பேசுகிறார். பிறகு ஸ்டாலின் சொல்லுகிறார், தானே வலியக்க அழைத்த ஸ்டாலின் சொல்லுகிறார், இது வாசனுடைய சொந்த கருத்து, எங்களுடைய கருத்து அல்ல என்று சொல்லுகிறார். இவர்களுடைய மோதலுக்கு இன்றைக்கு வாசன் பலியாகி இன்றைக்கு நடுத்தருவில் இருக்கிறார். இதுதான் இவருடைய நிலை. இவர்கள் எந்த இடத்திலே எடுத்தாலும் இரட்டை பேச்சு பேசுபவர்கள். தன்னுடைய இயக்கத்தை நடத்துவதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்திலும் சரி, தன்னுடைய வாரிசு யார் என்பதிலும் சரி, காவேரி பிரச்சனையிலும் சரி, கச்சத்தீவு பிரச்சனையிலும் சரி, திமுகவிற்கு ஒரு நிலை, ஒரு நாக்கு, ஒரு சொல் என்று ஒரு காலத்திலும் அவர்கள் இருந்தது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே, கருணாநிதி என்று சொன்னாலே அது இரட்டை போக்கு, இரட்டை நாக்கு என்றுதான் அர்த்தம். இது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். காவிரியை பற்றி சொல்வதாக இருந்தால் கூட காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தை நாடியது. யார் நாடினார்கள் என்று சொல்ல மாட்டார்கள். இப்போது காவிரி விவகாரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் பேசுவார், மேடையில் ஸ்டாலின் பேசுவார். ஆனால் இந்த வெற்றி கிடைத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால்தான், அந்த தலைவியின் உறுதிப்பாட்டினால்தான் இருக்கிறது என்று சொல்லுவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். இந்த உள்ளாட்சி தேர்தலை கண்டு அஞ்சி நடுங்கி திமுக போடும் இந்த இரட்டை வேடத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? 2011 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி.
2011 உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அளப்பரிய வெற்றி, 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் அம்மா தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2016 உள்ளாட்சி தேர்தலையும் அம்மா தான் வெற்றி பெறுவாங்கிறதுக்கு கருணாநிதிக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த தோல்வி பயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் உண்மையிலேயே தேர்தல் கமிஷன் தவறு இழைத்து விட்டது என்றால் 1,00,000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை எப்படி ஒரே வாரத்தில் அறிவித்தாங்க? அது கால அவகாசம் கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு தேர்தல் கமிஷன். பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் கோர்ட்டுக்கு போனவங்க இவங்க ஆட்சி காலத்தில் பழங்குடியினர் கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாடு சட்டமன்றம் நடக்கிறது, அம்மா அவர்கள் 50% பெண்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. இடஒதுக்கீட்டு கொள்கையில் புரட்சி தலைவி அம்மா மாதிரி செய்கிறதுக்கு நிகர் எந்த முதலமைச்சரும் கிடையாது. அவங்க முறையாக செஞ்சு தன்னுடைய உடல்நலம் குன்றிய போதும் தேர்தலை அறிவித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, தமிழ்நாடு தேர்தல் கமிஷன். ஆக தேர்தலில் நின்றால் தாம் தோற்று விடுவோம் என்கிற பயம் திமுகவுக்கு முதல்ல வந்துருச்சு. இப்போ கூட்டணி அவர் வேட்பாளர் அறிவிக்கிறாரு, காங்கிரஸையும் தமிழ் மாநில காங்கிரஸையும் அப்படியே துண்டு வெட்டி விடுதார். அவங்களுக்கு இடஒதுக்கீட்டில் அவர் முறையாக கொடுக்க வேண்டிய கூட்டணி கூட கொடுக்கலை. கொடுக்காமலும் 1,30,000 வேட்பாளர்களை அறிவித்து விட்டு இவர் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த தேர்தல் நடக்கக்கூடாது. தேர்தல் நடந்தால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வெற்றி பெறுவார்கள்ங்கிறதில் அவர் தெளிவாக இருந்தார். தேர்தல் கமிஷன் கால அவகாசம், ஒரு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் 24 புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்குங்கிறது சட்டம். சட்டமன்றம் முடிஞ்ச உடனே தேர்தல் அறிவிக்கிறது முறை. அது தேர்தல் கமிஷனுக்கு நேரம் இருந்தால் தானே அவங்க பண்ணுவாங்க. ஆக அவங்க தேர்தல் கமிஷன் முறையாக அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் கமிஷன் முறையாக அறிவிக்க போய் தான் ஒரு வேட்பாளர் அறிவிக்க முடிஞ்சது. எல்லா இடத்துலையும் போகிறத மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மகன் அழகிரி திமுக, ஸ்டாலின் திமுக, கனிமொழி திமுக, செல்வி திமுக, கருணாநிதி திமுக, இந்த திமுகவோட பாச போராட்டம், பண போராட்டங்களை சமாளிக்கிறதுக்கு அவருக்கு முடியலை. காவேரி பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் மீறி தமிழ்நாட்டு மக்களை நான் நம்பி நிற்கிறேன், எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பளிப்பார்கள், என்னுடைய நிர்வாகிகளை வெற்றி பெற வைப்பார்கள்னு அம்மாவுக்கு கூட நல்லா தெரியும். ஆனால் அம்மா அறிவித்த உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கார்ந்துடலையே, மக்களை சந்திக்க தானே போனாங்க. அம்மா அவர்கள் உடல்நலம் குன்றி இருக்காங்க, கோயிலாக போய் அம்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்க, உள்ளாட்சி தேர்தல் சந்திக்கிறாங்க, மக்களை தேடி போகிறாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. முறையாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடல்நலம் குன்றி இருந்த அம்மாவை போய் படத்தை வெளியிடணும் ஒரு கோர்ட்டில் கேஸ் போட ஒரு ஆளை தோண்டி விடுதாரு, அவர் ஒரு அறிக்கை விடுதாரு. இந்த மாதிரி ஒரு வக்கர எண்ணம், விரக்தி எண்ணம்லாம் திமுகவுக்கு தான் வரும். தமிழ்நாடு அரசாங்கத்தில், தமிழ்நாடு அரசில் திமுகங்கிற ஒரு கட்சி வந்த பிறகு தான் இந்த அடிப்படை நாகரிகமே தகர்ந்து போயிடுச்சு. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில் இருந்த பக்குவம் கூட போயிடுச்சு. பெருந்தலைவர் காமராஜரை தேடி அண்ணா போனார். ஆனால் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நீக்கினார், அவங்க கட்சியிலேருந்து எல்லாத்தையும் நீக்கினார். அது அவர் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து தமிழுடைய முதல்ல மூக்காமுத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி கனிமொழி வரலும் வந்து நிற்கிது. குடும்ப நலனுக்காக கட்சி நடத்திட்டு ஒரு தேர்தல் நடைபெறக்கூடிய தேர்தலே ரத்து பண்ணுறாரு. இதனால் எவ்வளோ பாதிப்பு கேட்டால் அவர் துரைமுருகனும் ஸ்டாலின் சொல்கிறாங்க, நாங்கள் தடை உத்தரவு கேட்கல, எது கோர்ட்டுக்கு போனேன், எவ்வளோ அப்பட்டமாக போய் சொல்கிறாங்க மக்கள்கிட்ட, நான் தடை உத்தரவு கேட்கல. ஏன்னா மக்கள் கோவப்படுறாங்க. மக்கள் அடித்தட்டு மக்கள், கிராம மக்கள் வேதனையில் இருக்கிறாங்க. பஞ்சாயத்து போர்டு வாடா வந்தால் அந்த தெரு போடலாம், ரோடு போடலாம், பஞ்சாயத்து போர்டு தலைவராக வந்து அங்கே குடிநீர் கொண்டு வரலாம்ங்கிற ஒரு ஆசையோடு இருந்தது. எல்லா 1,30,000 ஏறத்தாழ 4 லட்சத்துக்கு மேலே வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் போட்டிக்கிட்டாங்க. அந்த 4 லட்சம் குடும்பங்களையும் விரக்திக்கு உள்ளாக்கிட்டவர் கருணாநிதி. ஆக அவருக்கு தன்னுடைய குடும்பம் மட்டும் இருக்கணும், தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தலைமையில் இருக்கணும், தான் முதலமைச்சராகணும், இதுதான் அவருடைய எண்ணமே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் குன்றி அவர் அமெரிக்க திருநாட்டிற்கு சென்று அவர் சிகிச்சைக்கு சென்றிருக்கிற போது இங்கே பொய்யான பிரச்சாரங்களை பரப்புனது திமுக தலைவர் கருணாநிதியும் அவருடைய கட்சியும் தான். எம்ஜிஆர் வரமாட்டார், ஐஸ் பெட்டியில் வச்சுருக்கிறாங்க, திரும்பவே மாட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இப்படி நாடு பூரா பேசப்பட்டு மிகப்பெரிய வதந்தி. எல்லாத்துக்கு மேலே இன்னொன்னையும் பேசினார், நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் முதலமைச்சராக வந்துட்டேன்னா ஒரு கால் எம்ஜிஆர் திரும்பிட்டா இந்த முதலமைச்சர் பதவியை நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன், விமான நிலையத்திலே ஒப்படைச்சிட்றேன்னு பேசினாங்க. இதெல்லாம் பேசப்பட்ட செய்திகள் தான். ஆக இவருடைய ரெட்ட வேஷம் அப்போ இருந்தே ஆரம்பிச்சிருக்குது. அவர் திரும்ப எம்ஜிஆர் அப்படியே வர்றாரு, விமான நிலையத்திலேருந்து இறங்கி மீனம்பாக்கத்தில் இந்த கிண்டியில் மைதானத்தில் இறங்கி அவர் படிக்கட்டில் நடந்து வர்றாரு.
மக்கள் பார்க்குறாங்க, ஐயா கருணாநிதியினுடைய வேஷம், முதல்ல கருணாநிதியை விடக்கூடாதுன்னு தான் எல்லாரும் அன்னைக்கு மக்கள் பேசுகிறாங்க புரட்சி தலைவர் பார்த்துட்டு. இப்போ முதல் நாள் சொல்கிறாரு உடல்நல சரியில்லைன்னு, அடுத்த நாள் புகைப்படத்தை வெளியிடணும்னு. அதுலேருந்து ரெட்டை வேஷத்தை பாருங்கள். அது ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதெல்லாமே திமுக என்பது ரெட்டை வேஷம் போடுறது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலும் திமுக சார்பில் அந்த RS பாரதின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எடுத்துன்னு போய் கோர்ட்டில் போய் ஒரு மனுவை கொடுப்பாரு. பணப்பட்டுவாடா நடக்கிறது, கடைசியில் பணம் எங்கே இருக்குன்னு பிடிச்சான்னா திமுக காரன் வீட்டிலேருந்து தான் எடுத்துருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்கிற மாதிரி இது பழமொழி சொல்லுவாங்க. காவல்துறை சரியில்லை, சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்படாது, எதையாவது ஒன்று அது இவங்களே இட்டு கட்டி ஒரு தேர்தலுக்கு தேர்தல் ஒரு தவறான செய்தியை இவங்களே உருவாக்கி கோர்ட்டுக்கு போகிறதுன்றது தொடர்ந்து திமுக கடைப்பிடித்து வந்துட்டு இருக்கிற முறை இது. அந்த முறையைத்தான் இப்போவும், ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் இவங்களுக்கு தோல்வி பயம் வந்துடுது. வரும்பொழுதெல்லாம் இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஜெயிச்சிரும்ன்ற நம்பிக்கை வந்தால் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. நீங்கள் ரெண்டாவது கள்ள ஓட்டு போடுறதுக்கு சதி நடக்குது. கள்ள ஓட்டு கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்தவங்களே திமுகன்றது இந்த நாட்டுக்கே தெரியும். பணப்பட்டுவாடா முறையே திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லி கொடுத்ததே திமுக குடும்பம்ன்றது எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்ச விஷயம். தடவைக்கு தடவை கோர்ட்டுக்கு போய் பணப்பட்டுவாடா சட்ட ஒழுங்கு சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறான நடக்க போகுது, இப்படியெல்லாம் சொல்லி தேர்தல் கமிஷனை போலி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் நீக்கணும். இதுதான் தேர்தலுக்கு தேர்தல் அவங்க சொன்னீங்க. ஒவ்வொரு தேர்தலையும் எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற தேர்தல் புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து எடுத்து பாருங்கள், இப்போ அம்மா காலத்தில் இப்போ வரைக்கும் எடுத்து பாருங்கள். தேர்தலுக்கு தேர்தல் ரெண்டு விஷயத்தை சொல்லி கோர்ட்டுக்கு போவாங்க. போலி வாக்காளர் பட்டியல் இல்லைன்னா பணப்பட்டுவாடா, இந்த ரெண்டை சொல்லியே கோர்ட்டுக்கு போய் முயற்சி பண்ணுற பழக்கம்ன்றது திமுகவுக்கு. தங்களுக்கு தோல்வி வரும் என்று தெரிந்தால் முன்கூட்டியே நாங்கள் அன்றே சொன்னோம், இந்த மாதிரி தில்லுமுள்ளு நடக்கும், ஊழல் நடக்கும் என்று நாங்கள் சொன்னோமே, இப்போவே சொல்லலையா? பிரதமர் மோடி ஃபோனில் பேசினதுனால தான் முதல் என்று அவர் பேசவில்லையா? இது இன்னொரு விஷயம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தல் என்று சொன்னவுடன் கூட்டணி கட்சிகளுடன் பேசினார்கள். காங்கிரஸ் தலைவரை அழைத்து பேசினார். அப்புறம் ஜவஹர்லாவை அழைத்து திருநாவுக்கரசரும் பேசினார். அவர் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்று அவரும் பேசி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனை இடங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் காங்கிரஸுக்கு எத்தனை வார்டுகள் என்று போனால் போகிறது பரிதாபப்பட்டு, பாவம் ஒரு மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸுக்கு போனால் போகிறது என்று ஒரு 5 சீட் 6 சீட் என்று சொல்லி, புதிதாக வந்திருக்கிற காங்கிரஸ் தலைவரும் பாவம் இப்பொழுதுதானே வந்திருக்கிறோம், சரி கொடுக்குற இடத்தில் இப்பொழுது தகராறு வேண்டாம் என்று அவரும் ஏற்றுக்கொள்கிறார். களத்திலும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்து விட்டார்கள், காங்கிரஸ் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்து விட்டார்கள். கூட்டணி பேசி அறிவித்து விட்டு இப்போது இந்த வழக்கு போட காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் வந்து வாய்ப்புகள் என்பது பார்த்தால், நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டால் அம்மாவுடைய தலைமையில் நீங்கள் யார் வேண்டுமானாலும் உள்ளாட்சி மன்ற பதவிக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், தகுதி மட்டும் இருந்தால் போதும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அப்படி இல்லை, தகுதி மட்டும் போதாது, இன்னும் பல்வேறு விஷயங்களும் அங்கே தேவைப்படுகிறது. நாமினேஷன் முடித்துவிட்ட பிறகு இப்பொழுது திடீரென்று தேர்தல் இல்லை அல்லது தள்ளி போகிறது என்று சொன்னால் முதலிலே அவர்களுக்கு எதிர்ப்பு உள்கட்சியிலிருந்தே வருகிறது. அதனால்தான் ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார், தேர்தலை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கமில்லை என்று அவர்கள் பேட்டி கொடுப்பதற்கு ஒரு காரணம், அவர்கள் கட்சியிலே எழுந்த ஒரு மாபெரும் எதிர்ப்பு, பிறகு மக்கள் மத்தியிலே ஏற்பட்ட ஒரு கொதிப்பு. என்ன நடைபெற்று விட்டது, ஏன் தேர்தல் தள்ளி வைக்க வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள். எனவே அவர்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இரண்டாவது, நீங்கள் சொன்னதைப் போல அடிப்படையிலே தோற்றுவிடுவோம் என்ற பயத்தை மறைத்து பல்வேறு விதமான காரணங்களை சொல்ல முற்படுகிறார்கள். இவர்கள் 2006 இவர்கள் எப்படி தேர்தலை நடத்தினார்கள் என்று நாம் பின்னோக்கி சென்று பார்த்தால் நமக்கு தெரியும். 2006 இவர்கள் தேர்தல் நடத்துகிறார்கள். தேர்தலுக்கு முதல் நாளே ஸ்டாலின் தலைமையிலே ஒரு சதி ஆலோசனை நடத்தப்படுகிறது. அந்த சதி ஆலோசனைக்கு பிறகு மறுநாள் தேர்தல் அன்று காலை 7 மணிக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் குண்டர்களும் அங்கே வாக்குச்சாவடிகளை போய் ஆக்கிரமிக்கிறார்கள். வாக்குச்சாவடிகளை ஆக்கிரமித்து காலை 7 மணிக்கு எந்த பொதுமக்களையும் உள்ளே விடவில்லை. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேணும். அந்த காலகட்டத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். பொதுமக்கள் யாரையுமே அனுமதிக்கவில்லை. வரிசை முழுவதும் திமுககாரர்களும் குண்டர்களும் இருக்கிறார்கள். தேர்தல் அதிகாரிகள் அஞ்சி நடுங்கி பயந்து ஒரு ஓரமாக போய் ஒதுக்கி ஆட்சி வேற இங்கே நடந்து கொண்டிருக்கு. ஒரு ஜனநாயக படுகொலை என்பது அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே ஜனநாயகத்தினுடைய கழுத்தை பிடித்து நெருக்கின்ற செயலை அன்றைக்கு கருணாநிதி செய்தார். அன்றைக்கு யாரையுமே வாக்களிக்க விடாமல் உள்ளே சென்று இவர்களே வாக்குச்சீட்டை குத்தி போட்டார்கள். 11 மணிக்கெல்லாம் வாக்குச்சாவடி இழுத்து மூடப்பட்டது. எதிர்த்து கேட்ட பெண்களை தடியால் கொண்டு அடித்து விரட்டினார்கள்.
பெண்கள் அலறி அடித்து ஓடிய நிகழ்ச்சி, அந்த கோர சம்பவம் அன்றைக்கு தான் நடைபெற்றது. அதை அரங்கேற்றியவர் கருணாநிதி அவர்கள். அது மட்டுமல்ல, 11 மணிக்கு வாக்குச்சாவடியை மூடிவிட்டு தேர்தல் முடிந்தது என்று சொல்லி எல்லோரையும் அனுப்பிவிட்டார்கள். இதை கேள்விப்பட்டவர்கள் மக்கள் கொதித்து எழுந்தார்கள். பல்வேறு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். ராமசாமி அவர்களும் இப்ப முடியாது, அதுதான் ராமசாமி அவர்களும் இரா செழியன் அவர்களும் அடுத்த 2 நாட்கள் கழித்து மியூசிக் அகாடமியில் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும், தமிழ்நாட்டிலே ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது, இது இந்தியா முழுவதும் தெரிவிக்க வேண்டும், இது போன்ற ஒரு அநியாயத்தை தமிழ்நாட்டிலே தமிழ் மண்ணிலே அரங்கேற்றிய கொடுமைக்கு சொந்தக்காரர் கருணாநிதி என்று சொல்லி கூட்டம் போடுவதற்காக போகிறார்கள். கருணாநிதி ஏசியை பார்த்து கேட்டதாக ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். ஏசியை பார்த்து கேட்டாராம் கருணாநிதி, என்னையா நடக்கிறது என்று கேட்டாராம். தமிழ்நாட்டிலே என்ன நடக்கிறது என்று கேட்டாராம். இதற்கு பலவிதமான அர்த்தங்கள். என்ன நடக்கிறது என்று கேட்டதற்காகவே மறுநாள் மியூசிக் அகாடமியுடைய கதவுகள் பூட்டப்பட்டது, கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ராமசாமியும் இரா செழியனும் ரோட்டிலே வந்து நின்றுவிட்டு பேட்டி கொடுத்து விட்டு சென்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலை. இதை எதிர்த்து கேட்ட அதிமுக தொண்டர்கள் வாக்குச்சாவடி வாசலிலே போய் மறியல் செய்ய முயன்ற பொழுது அவர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டினார்கள். அம்மா அவர்கள் கோர்ட்டுக்கு போனார்கள். இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதே என்று அம்மா கோர்ட்டுக்கு போனார்கள். மாண்புமிகு நீதியரசர் கலிஃபுல்லா கேள்வி கேட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தினை பார்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை பார்த்து, தேர்தல் கமிஷனை பார்த்து கேட்டார். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அராஜகம் நடந்திருக்கிறது என்று செய்தி வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது தேர்தல் ஆணையம் அன்றைக்கு இருந்த அதிகாரி சொன்னார், அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொன்னார். உடனே கலிஃபுல்லா அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தி எடுத்து மேஜையிலே போட்டு, இந்த பத்திரிகையிலே வந்திருக்கிறது பாருங்கள், மதியம் 12 மணிக்கு எடுத்த புகைப்படம், வாக்குச்சாவடி வெறிச்சோடி கிடக்கிறது, தேர்தல் ஆணையத்திற்கு அருகிலே இருக்கிற 50 மீட்டர் தொலைவிலே இருக்கிற வாக்குச்சாவடி மதியம் 12 மணிக்கு எடுத்த படம், இந்த படத்திலே ஒரு ஆள் இல்லை, வாக்குச்சாவடி மூடி கிடக்கிறது, இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்துகிற லட்சணம் என்று நீதியரசர் நீதிமன்றத்திலே போட்டு உடைத்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலையை செய்து எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும், தங்களுடைய வாரிசுகள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிகிற கருணாநிதி தான் இன்றைக்கு கோர்ட்டுக்கு போய் அதை போலெல்லாம் செய்ய முடியாது, தில்லுமுள்ளு செய்யாமல் ஒரு முறையாவது திமுக தலைவர் கருணாநிதியோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ ஆட்சிக்கு வந்ததாக வரலாறே கிடையாது. இவர்களே ஒரு நாளைக்கு முன்பு தேர்தலை அறிவித்துவிட்டு தேர்தலை நடத்திய வரலாறுகள் எல்லாம் உண்டு. 3 முறை உண்டு, 3 முறை. அதே அது நாளை மறுநாள் வேட்பாளர் பற்றி இன்னைக்கு தேர்தல் வருது. அது இப்போ புதுசாக ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது தேர்தல் தேதி இன்னைக்கு அறிவிச்சுட்டு, ஷெட்யூல் அறிவிச்சுட்டு, அடுத்த நாள் காலையில் எப்படி வேட்பாளர் பட்டியல் வரும்னா அது அனைத்து இந்திய அதிமுகவால் முடியும். தேர்தல் நடக்கும்பொழுது சில வாக்குச்சாவடிகளே வன்முறைகள் நடைபெறுவது உண்டு. சில வாக்குச்சாவடிகளே அந்த பகுதியிலே பிராந்தியத்தில் இருக்கின்ற இஷ்யூகளுக்கு ஏற்ற மாதிரி, விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு. அந்த வாக்குச்சாவடியில் தேர்தல் நிறுத்தப்படுவதும் உண்டு, மீண்டும் நடத்தப்பட்ட வரலாறும் உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்ற 2006 நடைபெற்ற அந்த உள்ளாட்சி தேர்தலிலே தான் 155 வார்டுகளுக்கு நடைபெற்ற தேர்தலிலே 95 வார்டுகளுக்கு மறுதேர்தல் என்று ஒரு நீதிமன்றம் அறிவித்து மறுதேர்தல் நடத்திய கொடுமை தமிழ்நாட்டிலே தான் நடைபெற்றது. அவர் 155க்கும் சொல்லியிருக்க வேண்டும். 155க்கும் அவருக்கு ஆதாரம் திரட்ட முடியவில்லை. குறுகிய கால அவகாசத்திலே கொடுத்த ஆதாரங்களை வைத்து அவர் அறிவித்தது 95 வார்டுகளுக்கு. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 60-70% தொகுதிகளுக்கு மீண்டும் தேர்தல். வேறு யாராவது இருந்தால் ராஜினாமா செய்துவிட்டு போயிருப்பார்கள். வேறு எந்த மாநிலமாக இருந்தால் என்றால் கொதித்து போயிருப்பார்கள். தமிழ்நாட்டிலே தான் இது நடைபெற்றது, இந்த அராஜகம். இதற்கெல்லாம் விடை கொடுப்பதற்காகத்தான் பொதுமக்கள் இவர்களை ஓரங்கட்டி அம்மா அவர்களை மீண்டும் 2வது முறையாக ஆட்சியணைகளை அமர்த்தி தொடர்ந்து 4வது வெற்றியை தந்திருக்கிறார்கள். 5வது வெற்றியை தருவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் இடையிலே நிற்க பார்க்கிறார்கள். இடையிலே நிற்பவர்கள் இடையிலேயே காணாமல் போவார்கள். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய நம்பிக்கை, மக்களுடைய வேண்டுதல். தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு இவர்கள் கூட்டணி கட்சிகளுடன் பேசுகிறார்கள். வேண்டிய இடங்களை ஒதுக்கீடு செய்துவிட்டு பிரச்சாரமும் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இந்த நேரத்தில் இவர்கள் வழக்கு போடுகிறார்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவங்களுடைய ஒரே நோக்கம் இந்த தேர்தலை நிறுத்தணும். இந்த நோக்கத்தை தவிர எதுக்கு தடையானை வாங்க வேண்டிய தேவை என்ன? தேர்தல்லாம் நடத்தி நாமினேஷன் ஃபைல் பண்ணியாச்சு. 6ஆம் தேதி தான் கடைசி நாள் வாபஸ் வாங்குறதுக்கு. தேர்தல் நடந்துட்டு போட்டும், மக்கள் ஓட்டு போட போகிறாங்க, உள்ளாட்சியில் ஜெயிக்க போகிறாங்க. கோர்ட்டுக்கு போக வேண்டிய வேலை என்ன இருக்குது? அது ஒரு அரசாங்கம், தேர்தல் கமிஷன் ஷெட்யூல் போட்டிருக்காங்க, அரசாங்கம் சில விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் நடந்து எல்லாம் சரியான முறையில் தான் போயிட்டுருக்கு. திமுகவும் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, நீங்களும் நாமினேஷன் பண்ணியிருக்கீங்க. எல்லா கட்சி பிஜேபி பண்ணுறாங்க, காங்கிரஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே நாமினேஷன் பண்ணியிருக்காங்க 3ஆம் தேதி. ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு போய் தடை வாங்குறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க.
இன்னொரு பக்கம் கட்சிக்காரரிடம் காசு வாங்கி கொண்டு இடத்தை ஒதுக்குறார்களே, இதனுடைய நோக்கம் என்ன? யாரை ஏமாற்ற? மக்களை ஏமாற்றவா, கட்சிக்காரர்களை? ரெண்டு பேரை ஏமாற்ற லாபம். அது ரெண்டு லாபம். அது எப்பவுமே காசுன்னா அதில் வந்து கருணாநிதி அது இப்போ இல்லை, பராசக்தியிலே சொன்ன விஷயம்தான். அது வேலையே அதுதான். முதல்ல அது ஒரு காரியம் முடிஞ்சிருச்சு. 3ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் வந்துருச்சுன்னா ஒரு வேஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வேஷம் தடையானே, அவ்வளோதான். அது இவங்களுடைய நோக்கமே மக்களை சந்திக்கக்கூடாது. இதை குறுக்கு வழியில் போய் இதை நிறுத்தணும். மக்களை சந்திக்காமல் என்ன வேலை இருக்குதோ அதை பண்ணிக்கிடலாம் அப்படின்றது தான் திமுகவினுடைய நோக்கம். அதாவது ஆளுகிற கட்சியை மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசை பார்த்து பழி சொல்கிறது தான் இவங்களுடைய தொடர் வேலையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் பட்டியல் எப்படி வெளியிடுவீங்க? வேட்பாளர் பட்டியல் வந்தது, யாருக்கு வந்தது? தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய ஊராட்சி, பேரூராட்சி, நகர அப்படி வரல. ஃபஸ்ட்டு முதல்ல வந்தது என்ன? மாநகராட்சி, மாவட்ட ஊராட்சி, ரெண்டுக்கு தான் வந்துச்சு. அப்புறம்தான் படிப்படியாக ஒன்றியம், பேரூராட்சி அப்புறம்தான் வந்துச்சு. டைமோடு தான் எதை முதல்ல செய்யணும், எதை அடுத்தடுத்து செய்யணும் திட்டம் போட்டு அப்படி தான் வந்தது பட்டியல். ஆனால் எப்படி வெளியில் விடுவீங்க? நீங்கள் ஏற்கனவே தேர்தல் கமிஷனும் அரசாங்கமும் நீங்கள் கூட்டணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு தவறான பேச்சு. தேர்தல் கமிஷனுடைய ஷெட்யூல் தனி. தேர்தல் கமிஷன் சொல்கிற ஷெட்யூல் படி தான் அரசாங்கம் தேர்தல் நடத்துவதற்குரிய ஆயத்த பணிகளை செய்வாங்க. ரெண்டு பேரும் கூட்டணி போட்டிருக்கீங்கன்னா கூட்டணி தேர்தல் கமிஷனும் தேர்தல் கமிஷனுடைய வேலை தேர்தல் நடத்துகிற வரைக்கும் மட்டும்தான், அவங்க வேலை முடிஞ்சிச்சு. நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை நாங்கள் கூட்டணி பேச மாட்டோம், எங்கள் கட்சியினருக்கு சீட்டு ஒதுக்க மாட்டோம் என்று ஏன் சொல்லவில்லை? அது எப்படி சொல்லுவோம்? அதை சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே கலெக்ஷன் வந்துட்டு இருக்கணும்ல. அதாவது இது வந்து எப்படி என்னென்ன முறையில் வந்து வேட்பாளர் தேர்வோ அதை நடந்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் இங்கே நாங்கள் போயிட்டு இருப்போம். அதாவது எப்போவுமே அதான் ரெட்டை வேஷன்றது, இதுதான் ரெட்டை வேஷம். அது வேட்பாளர் தேர்வில் ஒரு வேஷம், கோர்ட்டுக்கு போகிறதுல ஒரு வேஷம். இந்த ரெண்டு வேஷமும் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புன்றது புரட்சித் தலைவி அம்மா பக்கத்தில் தான்றது. அது மட்டும்தான் கரெக்டாக நிரந்தரமான தீர்ப்பாக வரப்போகுது. நிரந்தரமான தீர்ப்பு. அது கோர்ட்டுக்கு போகிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி வேட்பாளர் அறிவிக்கக்கூடாது, தேர்தல் நாங்கள் இப்போ சந்திக்க மாட்டோம், நீங்கள் நேர்மையாக நடக்காது அப்படின்னு சொல்கிறவங்க, பத்திரிக்கையில் செய்தி வருது அவங்க குடும்ப பத்திரிகையில், மாவட்ட செயலாளர்கள்லாம் அங்கே லோக்கலில் எந்தெந்த கூட்டணிக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேராசிரியர் அன்பழகன் ஒரு அறிக்கை விடுறாரு. திமுக குடும்ப பத்திரிகையில் வருது செய்தி. மாவட்ட செயலாளர்களே பட்டியலை வெளியிடுறாங்க. வேட்பாளர் பட்டியலை ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் எப்படி வெளியிடுவாங்க? பேரூராட்சி வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளரை தேர்வு பண்ணி வெளியிடுறாரு. உங்களுடைய ஒப்புதலோடு வருதுன்னு வருது. அப்போ தேர்தல் வந்து நீங்கள் இப்படி ஒரு வேஷம் போடுறீங்களே, எதுக்காக? இது உங்களுக்கு தடையானை வாங்கிடுவோன்னு நினைக்கிறீங்க. இங்கே இந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி நடக்கும்? ஆக மக்களை சந்திக்க வேண்டாம். ஏமாற்ற வேலை என்னென்ன வேலைகள் இருக்கோ அந்த அடிப்படை வேலைகளை செய்கிறதுக்கு தான் திமுக எப்போவுமே தயாராக இருக்கும். தேர்தல் ஒழுங்காக நடக்காதுன்னு எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்களே, எப்போ ஒழுங்காக நடக்க? உங்கள் ஆட்சி காலத்தை தவிர மீது எல்லா காலத்திலையும் தேர்தல் ஒழுங்காக தான் நடந்திருக்கு. திமுக ஆட்சி நடக்கும்போது மட்டும்தான் தேர்தல் ஒழுங்காகவே நடக்காது. கள்ள ஓட்டு போடுறது, பணக்கலாச்சாரம், பணப்பட்டுவாடா எல்லாமே. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் திருமங்கல ஃபார்முலா. திருமங்கலத்தில் தாக்கப்பட்டது, திருமங்கலத்தில் சட்ட ஒழுங்கு கெட்டது எல்லாமே திமுக ஆட்சி காலத்தில் தான். அது ஒரே ஒரு தேர்தல் உதாரணம் போதும். இல்லை, திருமங்கலம் என்பது பின்னாடி வந்தது. திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை நீங்கள் பார்த்தால், இவர் எப்பொழுது குளித்தலையில் முதல் சட்டமன்ற உறுப்பினராக வென்றாரோ அந்த குளித்தலை தொகுதியில் முதலில் காசு கொடுத்து பழக்கப்படுறதே கருணாநிதி தான் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களின் வரலாறே சொல்லி கொண்டிருக்கிறது. நான் கேட்பது என்னென்னா, தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவித்த பிறகு நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிகளை எல்லாம் அழைத்து பேசினீர்கள், யார் யாருக்கு எந்தெந்த இடம் என்று சொன்னீர்கள். எல்லாருக்கும் இட ஒதுக்கீடு பண்ணி வேட்புமனுவும் தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் பிரச்சாரத்தையும் துவங்கிவிட்ட நேரத்தில் இவர்கள் வழக்கு போடுவதன் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? திமுக பொறுத்தவரை 3 வேஷம் போடுவாங்க. ஒன்று கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க, அது ஒரு வேஷம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்து தேர்தல் ஒழுங்காக நடக்காதுன்னு 2வது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுறது. 3வது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அங்கங்கே சம்பாதிச்சு வச்சுருக்கிறான். அதை ஃபுல்லாக இவங்க இனிமேல் ஏற்கனவே சர்க்காரியா கமிஷனே சொல்லியிருக்கலாம், விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணுறதுல கருணாநிதி மிஞ்சி யாரும் உலகத்தில் கிடையாதுன்னு. அதனால் விஞ்ஞானபூர்வமாக மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் மூலமாக வசூல் பண்ண வேண்டிய தொகையெல்லாம் வசூல் பண்ணி இங்கே வந்துடும். அப்போ கட்சிக்காரனே ஏமாற்றியாச்சு.
தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வேட்பாளரை போட்டு நான் போருக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்கியாச்சு. ஆக 3 வேஷம் போட்டு கட்சிக்காரனை ஏமாத்துறாங்க, தேர்தல் கமிஷனை ஏமாத்துறாங்க, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க. கருணாநிதி 95 வட்டங்களுக்கு மறு தேர்தலும் ராஜினாமா பண்ணு. கசாப்பு கடைக்காரங்கிட்ட போய் காரூணியத்தை எதிர்பார்க்கலாமா? தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே எதிர்க்கட்சிகளை நசுக்கிறது. இடைத்தேர்தலில் கோடிக்கணக்கான கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை போட்டு எதிர்க்கட்சி அம்மாலாம் மதுரையில் பிரச்சாரம் பண்ணிட்டு வரதுக்குள்ளே என்ன பாடுபடுத்தினாங்க. மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம், அழகிரிங்கிற ஒரு தனி நபர் உட்காந்துட்டு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எவ்வளவு இடையூறு பண்ணார். ஆனால் சிங்கம் மாதிரி அம்மா வந்தாங்க மதுரைக்கு, மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. 24 மணி நேரம் மக்கள் வந்து போகிறதுக்கே 24 மணி நேரம் ஆச்சு. அவங்க அந்த ரெட்டை இலையில் காமிச்சு தான் அந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும்னு இறைவன் எழுதி வச்சுட்டான். அதனால் தீர்ப்பு. அதனால் கருணாநிதியோ ஸ்டாலினோ அவங்க கூட்டமோ இந்த தேர்தலை தடை பண்ணவும் முடியாது. இது தற்காலிகமான தடை. தேர்தல் ஒழுங்காக அறிவிச்சிருக்காங்கிறது தேர்தல் கமிஷனுக்கும் தெரியும், நீதிமன்றத்துக்கும் தெரியும், அந்த நீதிபதிக்கும் தெரியும். பத்திரிகை வர செய்தி தான் பார்த்தா இந்த தேர்தலில் இவங்க எதுக்காக வழக்கு போட வந்தாங்கன்ட்டு. அதற்கு மேலே நீதிமன்றத்தை பற்றி நம்ம பேச முடியாது. நீதிபதிக்கு தெரியாதா, நீதிமன்றத்துக்கு தெரியாதா, வழக்கறிஞர்களுக்கு தெரியாதா? முறைப்படி தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. 1,30,000 வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. வேட்புமனு பரிசீலனை அன்னைக்கு இந்த தடை உத்தரவு வருதுன்னா எங்கேயோ ஒரு நெருடல் இருக்குது. இல்லை நீங்கள் அந்த தீர்ப்பை தடை உத்தரவு வாங்கின அந்த தீர்ப்பை மட்டும் படிக்கிறோமே தவிர அந்த தடையை கொடுப்பதற்கு முன்பு நீதிமன்றம் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எத்தனை கேள்விகள் கேட்டது. நீங்கள் உங்கள் ஆட்சியில் எப்படி தேர்தல் நடத்தினீர்கள், கடந்த காலம் உங்களுடைய வரலாறு என்ன, இதையெல்லாம் சொல்லிவிட்டுத்தான் அந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் அவர் நீதியரசர் பார்த்திருக்கிறார். அவருக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் சிக்கல் இருப்பதனால் அவர் தடையை விரித்திருக்கிறார் தவிர அவருமே இவர்களுடைய பதிவு செய்துவிட்டு தான் சொல்லியிருக்காரு. பதிவு செய்திருக்காரு. இவங்களை பற்றி நல்லா தெரியும், இவங்க எதுக்காக இந்த தேர்தலுக்கு தடை வாங்க வந்திருக்காங்கன்னு தெரியும். வேட்புமனு பரிசீலனைக்கு பிறகுனா இவங்க 3 பேரை ஏமாத்துறாங்க. ஆக ஏமாற்று என்பது அவங்களுக்கு ஒரு தொழில். இவங்க நினச்சிக்கிட்டாங்க அம்மா என்றைக்குமே ஆட்சி படத்தில் இருக்கும்போது அரசியல் தேர்தல் நடந்ததுன்னா வன்முறைகள் இருக்காது, அடாவடித்தனம் இருக்காது. நாங்கள் மக்கள்கிட்ட வீடு வீடாக போகக்கூடிய அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ தொண்டர்களே கிடையாது. அவங்க அவங்க எப்படி சந்திக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சந்திக்க முடியாது, சந்திக்க முடியாது. இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்ம தொண்டர்களுக்கு ஆரம்பத்திலேயே பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அது மக்கள் பணியாற்றுங்க, மக்கள் பணியாற்றுங்க, மக்கள் பணியாற்றுங்கன்னு சொல்லி அவங்க பிறந்தநாள், அம்மாவுடைய பிறந்தநாள் வரும்போதெல்லாம் மக்களுக்காக நன்மை செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கழகத்தினுடைய ஆண்டு விழாக்கள் எது வந்தாலும் மக்களுக்கு உதவி பண்ணுங்க, மக்கள் பணியாற்றுங்க, மக்களோட ஒன்றி போக சொல்லக்கூடிய விதத்தை தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் மக்களை தைரியமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அறிவுறுத்தலின்படி சந்திக்க முடியும். திமுக எப்படி சந்திக்க முடியும் மக்களை? இவங்க 6 மாதத்துக்கு முந்தைய கிளைக்கழக செயலாளர் அதிமுக உயிர் துடிப்போடு இருக்கான். மூத்த நிர்வாகிகள் வழிகாட்டுறாங்க, அம்மா சொன்னதை செய்கிறாங்க. அம்மா சொல்லிட்டாங்கன்னா ரெட்டை வரல நீட்டினாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 1.5 கோடி தொண்டர்களும் கட்டுப்படுவாங்க. கருணாநிதி வீட்டில் மகனே கட்டுப்பட மாட்டார், மகளே கட்டுப்பட மாட்டாங்கல்ல. ஆக இவங்க தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தால் உங்களுக்கு 1971 நினைக்கிறேன் திருச்செந்தூர் தேர்தல் சிவசாமின்னு ஒருத்தர் போட்டிட்டார். டாக்டர் மோசஸ்னு மத்தியாஸ் மோசஸ்னு காங்கிரஸ் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினரை நீ அனௌன்ஸ் பண்ணியா நான் பார்த்துக்கிற அந்த அதிகாரியை மிரட்டி 31 வாக்குகளில் வெற்றி பெற்றதாக எனக்கு ஞாபகம். ஆமாம், இது வரலாறு. ஆக அதே மாதிரி அம்மா செய்வாங்க நினச்சா அம்மா அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் என்றைக்குமே அவங்க கூட இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நாங்கள் இதை தடை வாங்குவதற்காக எங்களுடைய நோக்கம் இல்லை, நாங்கள் தேர்தலை நிறுத்த வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் இல்லை எல்லாம் ஸ்டாலின் சொல்லிட்டு இதை சொல்லி கொண்டிருக்க அதே நேரத்தில் எங்கேயாவது தமிழக அரசு மேல்முறையீடு செய்து விடுமோ என்று பயந்து அதே ஆர்எஸ் பாரதியை விட்டு கேவியட் போட சொல்கிறார். என்னது இது? அடிப்படையில் அவங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சு. அதாவது இந்த மக்கள் இப்போ நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கை போனால் அடுத்து பேச்செல்லாம் இப்படி தான் இருக்கும். இப்போது தமிழில் சொல் வழக்கு இருக்குது, தான் திருடி பிறரை நம்பான்னு. ஸோ எப்போவுமே தன்னை விட்டியே மற்றவங்களை பார்ப்பது இல்லை. தன்னுடைய நிலைப்பாடை வச்சே மற்றவங்களை எடை போடுவது. அதனால தான் அவங்களுக்கு நம்பிக்கை போனதுனால தான் எந்த வகையிலேயாவது இந்த தேர்தலை தள்ளி போடலாம், தங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகாதா என்ற நப்பாசைகள் தான் இப்படி செய்கிறார்கள். ஆனால் அதை வெளியில் சொல்வதற்கு பயம். சொந்த கட்சிக்காரர்கள் விட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியும் கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலில் தவறுகள் நடக்கும்,
என்று தொடர்ந்து ஆரம்பிக்கும் பொழுதே இந்த குற்றச்சாட்டை சொல்கிறார்களே, அதை எப்படி பார்க்கிறீர்கள்? திமுக வந்து இப்போ கடந்த தேர்தலில் பாருங்கள், அம்மா ஜெயிச்சு இவங்க நமக்கு நாமே பயணம்லாம் போயிட்டு வந்தாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஒரு மெகா கூட்டணி அமைச்சாங்க. அம்மா வந்து சொன்னாங்க, நான் மக்கள் மீதும் நான் செய்த தொண்டின் மீதும் நம்பிக்கை வைத்து மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லி தைரியமாக அம்மா போனாங்க. யாருடைய தயவும் தேவையில்லை, நான் மக்களுக்கு செய்த தொண்டு உண்மையானால், அது சத்தியம் என்று சொன்னால், இந்த 5 ஆண்டுகளில் இந்த மக்களுக்காகத்தான் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்பது உண்மையானால் மக்கள் எனக்கு வாக்களிக்கட்டும் என்று சொல்லி தைரியமாக கடவுள் மீதும் மக்கள் மீதும் பாரத்தை போட்டுவிட்டு போனார்கள். இவர்கள் நினைத்தார்கள் நாம் மெகா கூட்டணி அமைத்து விட்டோம், கண்டிப்பாக நாம் தான் ஜெயிக்கப் போகிறோம் என்று யார் அடுத்த முதல்வர், யார் என்ன இலாக்கா என்பது வரை பேசினார்கள். எல்லா தொலைக்காட்சியிலும் செய்திகளை வர வைத்தார்கள். எல்லோரையும் நம்ப வைத்தார்கள். ஜனநாயகத்தின் 4வது தூணை வளைத்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினார்கள். இருந்தாலும் மக்கள் அம்மா அவர்களை அமோகமாக வெற்றி பெற செய்தார்கள். ஜெயிக்க முடியாமல் போன பிறகு இப்பொழுது அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பயம் வந்திருக்கிறது. அந்த பயத்தின் அடிப்படையிலே தான் இந்த தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் பயப்படுகிறோம் என்று எந்த அரசியல் கட்சி ஒப்புக்கொள்ள முடியும்? எனவே தான் இரட்டை வேஷம் போடுகிறார்கள். அதற்கு ஆதாரம்தான் ஒன்று கேஸை போட வேண்டும் என்று சொல்லுகிறது, அதே நேரத்திலே தொண்டர்களிடத்திலே மனுவை வாங்குவது. ரெண்டு இரட்டை நிலைப்பாடை வைத்து தொண்டர்களையும் ஏமாற்றுகிறார்கள், மக்களையும் ஏமாற்றுகிறார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டன் இந்த மக்களுக்கு இந்த 5 ஆண்டுகளிலே செய்த பணிகளை மட்டுமே நம்பி, அம்மாவினுடைய தலைமையை மட்டுமே நம்பி களத்திலே இருக்கிறான். எனவே மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். போட்டியிடுவதற்கு அதிமுக தொண்டன் தயாராக இருக்கிறான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் தயாராக இருந்தாலும் தலைமை தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு நிலைமை தெரியும். அனைத்து இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையேற்று இருக்கிற கட்சியில் மட்டும்தான் ஒரு சாதாரண தொண்டன் கூட ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்கிற நம்பிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான். வேறு எந்த இயக்கத்திலையுமே இல்லை. அது வாரிசாக இருக்கணும், இல்லைன்னா குடும்பமாக இருக்கணும். அதை சுற்றி தான் எல்லா அரசியல் கட்சிகள்லையுமே இருக்காங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் அம்மா அவர்களின் திருப்பெயரை உச்சரித்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண தொண்டன் கூட ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்கிற நம்பிக்கை இந்த இயக்கத்திலே மட்டும்தான். தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியும் கூட்டாக சேர்ந்து இந்த தேர்தல் தில்லுமுல் நடத்த பார்க்கிறது என்று முன்கூட்டியே குற்றம் சொல்வதை எதை காட்டுகிறது? தோல்வி பயம்தான். இதுக்கு ஒரே காரணம் தோல்வி பயம்தான். அதாவது குற்றச்சாட்டு சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரே நோக்கம்தான். நீங்கள் தேர்தல் கமிஷன் அப்படின்றது ஒரு நிர்வாகம், இண்டிபெண்டன்ட், அது ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு நிர்வாகம். அதோட ஒரு ஆளுங்கட்சி போய் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எங்கே தவறு நடக்கக்கூடாது அப்படின்றத கண்காணிக்கிறவங்க, 2வது வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க எப்படியெல்லாம் இருக்கணும், சில வரையறையெல்லாம் வச்சு தேர்தல் கமிஷன் அது மாதிரி ஷெட்யூல் போட்டு அதை கவனிக்கக்கூடியவங்க தான் தேர்தல் கமிஷன். சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களோட கூட்டணி ஆளுங்கட்சி போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதில் ஏதாவது ஒரு தேவைன்னு இருக்கணும். அம்மாவுக்கு போய் தேர்தல் கமிஷனோட ஒரு கூட்டணி வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லையே. எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல. அது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாயிடும் அப்படின்னு எப்போவுமே கருணாநிதி நினைப்பார். அது பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பார், எந்த பொய்யா இருந்தாலும். நீங்கள் இவங்க கூட்டணின்னு சொல்கிறாங்கன்னா அந்த கூட்டணி போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒன்றே ஒன்று, எந்த அவசியம் தேவையே இல்லை. இது சொல்கிறது ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கணும், ஒரு காரணங்கள் இருக்கணும். அந்த காரணங்களே இல்லாமல் தேர்தல் கமிஷனை இதில் வம்புக்கு இழுத்து 2 பேரும் கூட்டணி போட்டிருக்கீங்கன்னா அவங்க என்ன மக்கள்கிட்ட போய் தேர்தல் கமிஷன் நாங்கள் இருக்கிறோம் அதிமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்க போகிறாங்களா? அதிமுக ஓட்டு போடுங்கன்னு தேர்தல் கமிஷன் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் ஆணையாளர் போய் ஓட்டு கேட்க போகிறாரா? இல்லை. இல்லை, அவங்க நாடாளுமன்ற தேர்தலே ஒரு அரசியல் கட்சி கூட்டணி இதே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சட்டசபை தேர்தல் போன தேர்தல் இதே தான் சொன்னாங்க. பார்லிமெண்ட் தேர்தல் போன தேர்தலில் இன்னும் இதாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, முறையற்ற வாக்காளர் பட்டியலை கொண்டு நடத்தப்பட்ட தேர்தல் ஆணையத்திற்கும் ஆளுங்கட்சிக்கும் கூட்டணி வைத்து நடத்தப்பட்ட தேர்தல்னு கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3வது நாள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்ப திருப்பி ஒரு கேள்வி கேட்டாங்க அம்மா, அப்படி என்றால் முறையற்ற வாக்காளர் பட்டியல் கொண்டு நடத்தப்பட்ட தேர்தல் என்றால் 84 இடங்களிலே எப்படி வெற்றி பெற்றார்கள், அங்கேயும் இப்படித்தானா என்று கேட்டார்கள். இதற்கு பதிலே இல்லை. பிரதமர் ஃபோன் பண்ணதுனால தான் இந்த வெற்றின்னு சொல்லக்கூடிய உச்சகட்ட காமெடி அபரிதமாக செல்வாக்கு இருந்த மாதிரியும் அது இதெல்லாம் ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு வார்த்தையா இல்லை. ஒரு வயசானவர் என்ன பேசணுன்றது இல்லாமல் அவர் வாழ்த்து சொன்னதுனால தான் நான் தோற்று போயிட்டோன்னா எல்லாரும் உதயசூரியனில் ஓட்டு போட்டு. 2வது ஓட்டு போலிங் முடிஞ்சு போச்சு, கவுண்டிங் மட்டும்தான் அன்னைக்கு 19ஆம் தேதி. போலிங் அவர் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்னா கூட ஏதோ மக்கள் கொஞ்சம் பொய்யை கொஞ்சமாவது ஏற்றுக்க தயாராக இருக்குது. இதை பொட்டியில் போட்டாச்சே.
இது பொட்டி ஓப்பன் பண்ணி கவுண்ட் பண்ணுற டைமில் எப்படி வாழ்த்து சொன்னே கவுண்டிங் மாறிடுமா? கவுண்டிங் மாறிடுமா? அதான் பொட்டிக்குள்ளே இருக்க ரெட்டலையாக கொட்டி இருக்கே. அப்படின்னா 89 இடம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. எப்படி இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். இவ்வளோ ஒரு வயசானவர் என்ன பேசணும், இதை எடுபடுமா இது பேசுனா அப்படின்றது தெரிய வேண்டாமா? ஒரு அரசியல் கட்சி கூட்டணி வைக்கணும்னா இன்னொரு அரசியல் கட்சியோடு வைக்கணும். அந்த அரசியல் கூட்டணியே எனக்கு வேண்டாம்னு நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவங்க தேர்தல் கமிஷனில் போய் எது கூட்டணி வைக்கணும்? இவர் 2006 இவரும் அந்த தேர்தல் கமிஷனும் கூட்டணி வச்சு ஜெயிச்சதை வச்சுட்டு இப்போ சொல்கிறாரு 2009 நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க தேர்தல் கமிஷனும் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் மிகப்பெரிய கூட்டணி வைக்கும்போதே அந்த தேர்தல் முடிவுகளை ஒரு இடத்துல அவங்களுடைய பணபலம் மாற்றி காட்டுச்சு. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த கூட்டணியில் அம்மா வந்து கூட்டணி வச்சுருக்காங்க. தேர்தல் அம்மா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட அரசியல் கட்சி கூட்டணியே எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் போதுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தேர்தல் கமிஷன் முறையாக நடந்துக்கிட்டு இருக்க தேர்தல் கமிஷனில் போய் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? இன்னும் சொல்லப்போனால் அம்மா ஆஸ்பத்திரி படுத்த அன்னைக்கு தேர்தல் கமிஷன் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கூட்டணி இருந்தால் எப்படி அவங்க உடல்நலம் இல்லாமல் படுத்துருக்கும்போது அனௌன்ஸ் பண்ண முடியும்? அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அப்போ அம்மா வரட்டும்லாம் தேர்தல் கமிஷன் வெயிட் பண்ணியிருக்கணும். குறைஞ்சபட்சம் 2 நாள் 3 நாள் வெயிட். மருத்துவமனைக்கு செல்கிற மறுநாள் இவங்க தேர்தல் அறிவிக்கிறாங்கன்னா தேர்தல் கமிஷன் ஒரு தனி அமைப்பு, அவங்க நியாயமாக நடந்துடுறாங்க. இவருடைய விரக்தியின் காரணமாக இவர் வந்து கூட்டணின்னு சொல்கிறாரே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் கமிஷன்லையோ தேர்தல் அதிகாரிகிட்டையோ கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா 44.5% வாக்குகளை வாங்கிய கட்சி அதிமுக. அதை விட பெரிய கூட்டணி என்ன கூட்டணி வேணும்? நீங்கள் எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து அதிகாரிகள் வரணும், வெளி இராணுவம் வரணும், இந்த தேர்தல் இவங்க இந்த சுற்றி தான் அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை சொல்லி மக்களை குழப்புறது, மக்களை வந்து ஒரு பய உணர்ச்சி வர்ற மாதிரி இவங்க பேசுறது. அதாவது சட்டமன்ற தேர்தலில் வேறு மாநில அதிகாரிகள் வந்தால் அந்த வேறு மாநில அதிகாரிகளும் அதிமுகவும் கூட்டணி அப்படின்னு இவர்களுக்கு வந்து அடிப்படை ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாது. ஏதோ தில்லுமுள்ளு செய்தே பழக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு ஒருவேளை சிவகங்கை தேர்தலில் அவர்கள் வைத்துக்கொண்ட கூட்டணியைப் போல அவர்கள் நினைத்து கொண்டார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. சிவகங்கையிலே தான் அது போன்ற ஒரு நகைப்புக்கிடமான ஒரு முடிவு அறிவிக்கப்பட்டது. ஊரறிந்த நாடறிந்த ஒரு ரகசியம் அது. சிவகங்கை தேர்தலை போல் மனதில் வைத்துக்கொண்டு இவர்கள் அடிப்படையிலே சந்தேகம் கொள்வதைப் போல நடிக்கிறார்கள். இவர்கள் நடிப்பு என்பது நாடறிந்த உண்மை. நடிப்பதிலே வந்து சொல்லிட்டாரு தான் திருடி பிறகு நம்ம. அவர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து தன்னையே பொருத்தி பார்ப்பது. அவர்கள் தன்னை பொருத்தி பார்க்கின்ற காரணத்தினாலே தான், தன் தலைமை தன் மகனே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அஞ்சுகிற காரணத்தினாலே தான் அங்கே ஒரு பனிப்போர் அங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலிலே அவர் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். முதலிலே அதை அவர் சரி செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் கூட அஞ்சுகிறேன், நம்மளுடைய கட்சி அமைப்பு ரீதியாக சரியில்லை, நமக்கு பலம் இல்லை, நம் கட்சிக்குள்ளேயே நமக்குள்ள பிரச்சனை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வாசனை கூட்டணிக்கு ஸ்டாலின் அழைக்கிறார், திருநாவுக்கரசை கலைஞர் அழைக்கிறார். பிறகு ஸ்டாலின் பல்ட்டி அடித்து சொல்லுகிறார் வாசன் சொந்த கருத்தை என்று சொன்னார் என்று சொல்லுகிறார். வாசன் சொல்லுகிறார் நான் திமுகவுடன் பேசிவிட்டேன், கூட்டணி உறுதி என்று சொல்லுகிறார். உடனடியாக அவசரமாக திருநாவுக்கரசு போகிறார். அப்பொழுது ஸ்டாலின் சொல்லுகிறார் ஏற்கனவே 41 இடத்திலே கொடுத்ததனால தான் திமுகவை தோற்றுறது, மீண்டும் அந்த காங்கிரசுடன் கூட்டணியா என்று ஸ்டாலின் சொல்லுகிறார். கலைஞருக்கும் ஸ்டாலினுக்குமே இப்படி கூட்டணி அமைப்பதிலே உள்ளாட்சியினுடைய தேர்தல் வியூகத்தை கொண்டு போவதிலே கூட அவர்களுக்கு இடையே சிக்கல் இருக்கிறது. வேட்பாளர் தேர்வு செய்ததிலே பட்டியல் வெளியிட்டதிலே கூட கலைஞருக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லி ஒரு மாவட்டத்தினுடைய பட்டியலையே மாற்றியிருக்கிறார்கள். இப்போ கோர்ட்டுக்கு போனதே வாஸ்தவமான பேச்சு. கருணாநிதி திமுக ஸ்டே வாங்குச்சா, ஸ்டாலின் திமுக ஸ்டே வாங்குச்சா? நேற்று வரை இவர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவருடைய லெட்டர் பேடில் கொடுத்து கொண்டிருந்தார். அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கருணாநிதி ஒரு அறிக்கை கொடுத்தவுடன் காங்கிரஸ் கட்சியின் தலைவரோ வேறு விதமாக அறிக்கையை கொடுத்தது இவருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக போய்விட்டது. அவருடைய புகைப்படத்தை வெளியிட வேண்டிய தேவையில்லை என்று காங்கிரஸ் தலைவர் சொன்னது கருணாநிதிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதுல பெரிய ஆராய்ச்சி வேண்டாம்னு ஓபன் ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது அப்படின்னு. அதாவது உள்ளாட்சி தேர்தலை கண்டு அஞ்சி நடுங்கி இப்படி இரட்டை வேடம் போட்டு கொண்டு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை நிலையை நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் மூவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.